I love you so much. I love you too. You make me so happy. Being with you is everything. Forever. அம்மாண்ணா, இப்படி ஒரு அம்மா இருக்கணுங்க. ஜீவாவோட அம்மா சூப்பர்! வேற லெவல்ங்க. எப்படி தன் புள்ள ஆசைப்பட்ட பொண்ணு இப்படி ஏமாத்திட்டாளே! அவ எப்புட்றா அப்படி ஏமாத்த போச்சு? அப்படின்னு ஒரு அம்மா சொல்லாம, தான் புள்ளைன்னு பார்க்காம, "நீ தப்பு பண்ணிட்டடா ஜீவா. இதான் ஃப்ரெண்ட்ஷிப் குடுத்த மகிமையா? மதிப்பா? என்ன நீ நெனச்சிட்டு இருக்க? அவ உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு, அவ உயிர் போற நிலைமையிலயும் உன் ரெஸ்டாரண்ட்ட காப்பாத்தி குடுத்தவடா. பேரும் புகழும் வாங்கி குடுத்தவன்னு" சொல்லி சும்மா லெஃப்ட், ரைட் வாங்குறாங்க. பரவால்லங்க. ஜீவா கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சுட்டாரு. மனசு வருந்தி உட்காந்து யோசிக்கிறாங்க. இங்க இந்த புள்ள பார்த்தீங்கன்னா, ரெடி ஆகுது, கிளம்பிருச்சு. புரோக்கர்ட்ட சொல்லிட்டு கிளம்ப போகுது. அன்பு வந்து, "என்னம்மா? எங்க போறா? யார் அது? வீட காலி பண்ண போறா." "ஏன்? எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாது? நான் சொல்லணுமா?" சிவகாமி சொல்ல, இங்க வந்து கெஞ்சுறாரு. அன்பு வந்துட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. "தயவு செஞ்சு நான் போயிருவேன் கண்மணி. நீ போக வேணாம். நீ இங்கேயே இரு. என்ன மன்னிச்சுக்கோ." அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனா கண்மணி வந்துட்டு, "அப்பா சாமி என் ஆள விடியா! நீ என் மூஞ்சிலே முழிக்காத, நானும் உன் மூஞ்சிலே முழிக்கல." டப்பு டப்புன்னு கையாலே அடிச்சுக்கிறாங்க. கண்மணி ஆவுன்னா, அந்த கை 2ம் வலிக்குதா என்னான்னு தெரியல. உண்மையிலே நெறைய வாட்டி அடிச்சிருப்பாங்க தான் ஷூட்டிங்லயே நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு ஏன்னா, எனக்கே தெரிஞ்சுச்சுங்க. சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க, தலைக்கு மேல வச்சுக்கிட்டு. "அப்படி ஒண்ணும் பாதகம் பண்ணலையேம்மா." அந்த அம்மா சொன்ன மாரி, அவங்க என்ன பண்ணாங்க? ஆனா கண்மணிக்கு மட்டும் தாங்க அந்த அம்மா பேச்சு, ஜீவா அம்மா. அன்பும் நல்லா தானே இருந்தாரு. அவ பொண்டாட்டிய அவன் கண்ணு முன்னாடியே நீ கட்டிக்கிறேன்னு சொன்னா, எந்த ஆம்பளைக்கு தான்டா கோவம் வராது? அப்படி சொல்லியிருந்திருக்கணும். 2வது நீ ஏன்டா கோவிக்கிற? அவ மறைச்சுட்டாங்கிறதுனால கோவமா? இல்ல நம்ம விரும்பின பொண்ணு நமக்கு கிடைக்காம போயிட்டாளே! அப்படிங்கிற ஆத்திரமான்னு கேட்டிருந்தா, நறுக்குன்னு நாக்க புடுங்குற மாரி 4 கேள்வி கேட்டுருக்கலாம். என்ன பண்றது? பெத்த பிள்ளையாச்சே! பாதி தானே கண்டிக்க முடியும். போயிட்டாங்க. இப்ப என் வீட்ல ரெடி ஆகுது. புரோக்கர்ட்ட சொல்லிட்டு நான் கிளம்பிருவேன்னு சொல்லிட்டு இருக்கையில, வண்டி வருது சல்லுன்னு. அன்பு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. காதுல கூட வாங்கலங்க. எனக்கு எனக்கு சொல்லி என் தலைக்கு சொல்லுன்ட்டு, என் முடிக்கு சொல்லுன்ட்டு இருக்கிறாங்க. இப்ப வண்டி வந்து ஜீவா நிக்கையில, "ஜீவா சார் வந்திருக்காரு" அப்படின்னு வேகமா உள்ளுக்கு போய் சொல்லுதுங்களா, ஜீவாவா வந்துட்டானா? என்னைய மதிச்சு வந்துட்டானா?" என்ன ஒரு இது சந்தோஷம். கட்ன புருஷன் வேணாம். அவன் என்ன பண்ணாலும் பரவால்ல. வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஃப்ரெண்டாம் ஜீவா உன்னைய கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் முக்கியம்னு வேகமா ஓடி வந்துட்டு, "ஜீவா வந்துட்டியா ஜீவா? கண்மணி உனக்கு என் மேல கோவம் இல்லையா? நான் ஏன் கோவிக்கணும் ஜீவா?" "இல்ல இல்ல" அப்படிங்கல. "இல்ல ஜீவா, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னால தானே அவர் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு எல்லார் மத்தியிலயும்." "இல்ல கண்மணி, என்னால தான். நீ கெட்ட பேர் எடுத்துட்ட. நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தான் வந்தேன்." அப்படிங்கிறாரு. "நீ என்ன வெறுத்து ஒதுக்கிட்டேன்னு நான் ரொம்ப ஃபீல்ல இருந்தேன் ஜீவா." அப்படின்னு அழுகுது இந்த பிள்ள. "அழுகாத கண்மணி. வீட்ல எங்க அம்மா எனக்கு புத்திக்கு உரைக்கிற மாரி சொல்லிட்டாங்க. நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில கல்யாணம் ஆனத மறைச்சிருக்க. அந்த நேரத்துல நான் போய் குளிர்காய நெனச்ச மாரி என்ன கல்யாணம் பண்ணிக்க நான் கேட்டது தப்பு தான். இல்ல தம்பி விடுங்க. இதுல என்ன இருக்கு? அவளுக்கு நல்லா இருக்கணும். அவளுக்கு ஒரு வாழ்க்கை குடுக்கணும்னு தானே நீங்க நெனச்சு கேட்டுருக்கீங்க. இதனால ஒரு தப்பும் இல்ல தம்பி." அப்படின்னு அவங்க அம்மாலாம் எல்லாம் சொல்றாங்க. வீட்டுக்குள்ள போய் பேசலாமா? வாங்க தம்பி வாங்க." அதுவரைக்கும் எல்லாம் வெளில நின்னு பாத்துட்டு இருக்கு. ச்சே! வீட்டுக்குள்ள போறாளே! எப்படி கேட்கறது? அன்புக்கு கடந்து துடிக்கிறாரு. கடைசியா பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுது. அட்டெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு இருக்கு இல்லையா? அது பேர் என்னங்க? அது பேரு அடிக்கடி மறந்துருது. கண்மணி ஃப்ரெண்டு பேரு. தேன்மொழியாங்க? தெரியல. அ சுசீலாவா? ஞாபகம் இல்லங்க. மறந்து போச்சுங்க. இப்ப என்ன பண்றாங்க, அட்டெண்ட் பண்ணுது. "என்ன என்ன அன்பு சார்?" அப்படிங்கல. "இல்ல லைன்ல இருங்க நான் கேட்கணும்." என்ன பேசுறான்னு கேட்கணும். அதானே? "ஆமா, ஆமா. சரி இருங்க." அப்படின்னு லைன்லயே வச்சுக்குது. உள்ளுக்க வந்து பேசுறாங்க. "கண்மணி, என்ன மன்னிச்சிரு கண்மணி." அப்படின்னு இவரு மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்க, "ஒண்ணும் பரவால்ல ஜீவா. விடு ஜீவா. நீ என் ஃப்ரெண்டு. அதுல என்ன இருக்கு?" "இல்ல." அப்படிங்கல. "ஏம்மா ஃப்ரெண்டுக்கெல்லாம் மன்னிக்கிற, புருஷன மன்னிக்க மாட்டியா என்ன?" அப்படின்னு அவங்க சித்தியும் அவங்க அம்மாவும் சொல்ல, "சித்தி, அம்மா அவரு என்ன மதிக்காம பேசினவரு. அவர நான் மன்னிக்கணுமா? அப்ப இவரு மட்டும் அப்படிங்கல, இவரு என்ன தப்பு பண்ணா? அ நம்ம ஃப்ரெண்ட் இப்படி நிக்கிறாளே நிற்கதியா? வாழ்க்கை குடுப்போம்னு அவன் மனசுல இருக்கிறத சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு அவன் கூட வாழணுங்கிற நெனப்பு இல்லவே இல்ல." அப்படின்னு கண்மணி திட்டவட்டமா சொல்ல, அன்புக்கு அங்க சந்தோஷம் தாங்கல. அதுக்கப்புறம் ஜீவா வந்துட்டு, சாரி கண்மணி. தெரியாம அப்படி கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சுக்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. என்னன்னு தெரியல. ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு. உன்னைய நான் ரொம்ப பேசிட்டேன்ல. என் என் ஹோட்டல விட்டு போன்னு சொன்னதெல்லாம் தப்பு தான். அது உன் ஹோட்டல் கண்மணி. நீ எப்ப வேணாலும் வரலாம். ப்ளீஸ் கண்மணி, என்ன மன்னிச்சிரு கண்மணி அப்படின்னு கையெடுத்து கும்பிட, ஐயோ! ஜீவா நீ என் ஃப்ரெண்டுடா. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. நான் ஒரு நாள் கூட அப்படி நினைச்சதே இல்ல தெரியுமா? அப்படிங்கல. நீ நினைக்கல. ஆனா நான் தான் அப்படி நினைச்சுப்புட்டேன். சரி விடு. எனக்கு வாழ்க்கை குடுக்கன்னு நினைச்சுட்டேன். அதனால என்ன தப்பு இல்ல விடு. இப்போ அன்பு என்ன கோச்சுட்டாரா? அப்படிங்கல. அவர் கோச்சா என்ன கோவிக்கட்டேனா?
"அடி பாவி! என்ன மட்டும் எப்படி திட்டுறா பாரேன்" அப்படின்னு நினைச்சுட்டு வந்துகிட்டு இருக்கையில, "இங்க பாரு, நீ எதுவும் பயப்படாத, கவலைப்படாத. நீங்க எல்லாரும் பழையபடி நம்ம ஹோட்டலுக்கு வரணும். சரியா? நான் கிளம்ப போறேன்." "என்ன கண்மணி, நீ கிளம்புறதுக்காகவா நான் இப்ப அங்கேருந்து இவ்வளோ அவசரப்பட்டு ஓடி வந்தேன்? என்ன நீ இப்படிலாம் பேசுற?" இல்ல ஜீவா, எனக்கு இங்க இருக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அ அன்பு ரொம்ப பேசிவிட்டான் தெரியுமா? அவரு ரொம்ப பண்ணிட்டாரு." "ஐயோ! நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். அவருக்கும் மனவேதனை இருக்கத்தானே செய்யும். பாவம் இல்லையா? கட்டுன பொண்டாட்டிய தான் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் கட்டிக்கிறேன்னு சொன்னா, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். நீனே புரிஞ்சுக்க கண்மணி. நீ இப்படிலாம் நினைக்காத. அன்பு உன் மேல அதிகமான லவ் வச்சிருக்காரு தெரியுமா?" அப்படியே பார்க்குறாங்க. "எல்லாம் எனக்கு தெரியும். என் மேல அவரு உயிர் தான் வச்சிருக்காரு. இல்லைங்கல. ஆனா பாட்டி முக்கியம்னு என்ன உதாசீனப்படுத்தினாரே! என்ன பண்றது? அப்போ அன்பு அன்பு கூட நீ சேர மாட்ட. அதானே?" சேருவேன், சேரல. அதெல்லாம் எனக்கு இப்ப அந்த எண்ணமே இல்ல. நான் முன்னுக்கு வரணும். அவ்வளவுதான். நடிக்காத கண்மணி. நீ முன்னுக்கு வரணுங்கிற ஆசை இருக்குதான். நான் இல்லைங்கல. ஆனாலும் அப்படிங்கல. என்ன ஆனாலும்? சரிப்பா. அப்ப உனக்கு வேணாம். அம்மா அ அன்புக்கும், கண்மணிக்கும் வக்கீல வர வச்சு என்ன பண்ண போறீங்க? டைவர்ஸ் குடுத்துருவோம். கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது. "ஜீவா, என்ன ஜீவா? எனக்கு நல்ல வழிப்படுத்தற வந்தேன்னு சொல்லிப்புட்டு, இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற? ஆமா, உனக்கு தான் அன்பு பிடிக்கலைல்ல. டைவர்ஸ் பண்ணிடலாமா?" அப்படின்னு சொல்ல, டைவர்ஸா? அது" அப்படிங்கல. "அட ஏம்மா நீ வேற? இப்பவே நான் வக்கீல வர சொல்றேன். வர வச்சு டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடு. ஓகேவா?" இல்ல ஜீவா, அதெல்லாம் வேணாம். அத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல." "அட அப்பலாம் இல்ல. நான் வர சொல்றேன்." அப்படின்னு ஃபோன பண்ண, டக்குன்னு வந்து ஃபோன பறிக்கிறாங்க. "ஏன் ஏன் கண்மணி? அன்பு தான் வேணான்னு சொல்லிட்டீல, அப்புறம் என்ன பிரிச்சுருவோம்." அப்படிலாம் இல்ல. அ டைவர்ஸ் எல்லாம் வேணாம். இப்போதைக்கு சண்டையா இருக்கும். அ அன்பு என்ன பத்தி இன்னும் புரிஞ்சுக்கணும். அவன் இன்னும் திருந்தல. முன்கோவமா இருக்காரு. அவ்வளவுதான். மத்தபடி அவருக்கும் எனக்கும் உண்டான பந்தம், இந்த ஜென்மத்து பந்தம் அவரோட மட்டும் தான் எனக்கு. என்னோட மட்டும் தான் அவருக்கு. அவர நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். நானும் என் வாழ்க்கையில அவர விட்டு தரவும் மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் எனக்கு அன்பு தான் ஜீவா அப்படிங்கிறாங்க. எனக்கு அன்பு விட்டுட்டு என்னால வாழ முடியாது. அவரு கொஞ்சம் முரடனா, புரிஞ்சுக்காத தன்மையோட இருக்காரு. அவர் புரிஞ்சுக்கணும். அவங்க அம்மாவோட குணம் அவருக்கு முழுசா வரணும். அதுக்கப்புறம் நானும் அவரும் 100 வருஷம் வாழணும் ஜீவா. எனக்கு அன்பு விட்டுட்டு நான் யாரையும் என் மனசு ஏத்துக்காது. அவர் பாவம். என்ன உயிர காப்பாத்துனாரு தெரியுமா? தன் உயிர கூட பெருசா நினைக்காம கடல்ல குதிச்சு என்ன காப்பாத்துன அந்த மனுஷன விட்டுட்டு நான் எப்படி ஜீவா இருப்பேன்? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில, இப்ப புரியுதா? எவ்வளோ காதல வச்சிருக்க? அ என்ன நெனச்சுட்டு இருக்க? இதுக்காகத்தான் நான் வேணுக்குன்னே நடிச்சேன். என்னது வேணுக்குன்னா? ஆமா கண்மணி. டைவர்ஸ்லாம் சும்மா சொன்னேன். அட பாவி! ஏமாத்துனியான்னு சொல்லிட்டு இருக்கையில, கண்மணின்னு ஓடி வராரு. ஏன்னா, எல்லாத்தையும் கேட்டார் இல்லையா ஃபோன்ல. ஓடி வந்து கட்டி பிடிக்க, "ஏய்! எதுக்கு என்ன கட்டி பிடிக்கிறீங்க? போங்க. உங்களோட தான் நான் சண்டையாச்சே. என்ன கட்டிலாம் பிடிக்க கூடாது. போங்க, போங்க." அப்படின்னு தொரத்த, "ஏய்! நடிக்காதடி. நீ என் மேல உயிரா இருக்கன்னு எனக்கு தெரியும். அதான் ஜீவா சாரே சொல்ட்டார்ல." அப்படின்னு இறுக்கிய கட்டி புடிச்சு முத்த மழைய பொழிய, "என்ன ஜீவா சார் சொன்னது எப்படி?" "அதெல்லாம் அப்படித்தான்." அப்ப ஒட்டு கேட்டீங்களா?" "நான் ஒட்டு கேட்கறனோ, ஃபோன் வச்சு கேட்கறனோ." "என்னது ஃபோனா? ச்சீ! சாரி." அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுது, "ஐயோ! அன்பண்ணே மாட்டி விடுறாரே!" அப்படின்னு நெனைக்கிறாங்க. சிங்கப்பெண்ணுல ஒரு அன்பு, இங்க ஒரு அன்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பயங்கரமா கட்டி புடிக்கிறாரு. ஜீவானால வெக்கம் தாங்க முடியல. "சரி, சரி 2 பேரும் பிரிஞ்சிருக்கவும் சேர்றாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க. நாங்கலாம் வெளில போறோம்." அப்படின்னு எல்லாரும் வெளில கிளம்ப, எங்க போறீங்க? நில்லுங்க." எங்கேயும் போல வெளில அன்பு வீட்டுக்கு தான் போறோம். நீங்க 2 பேரும் ராசியாகி வாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்." அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும்? இவங்க எல்லாரும் வெளில போறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கன்னத்துல வச்சு அன்பு கண்மணிய காதல பொழியிறாங்க. அவங்களோட கன்னத்த கைகளால ஏந்திக்கிட்டு, "சாரி கண்மணி, சாரி அன்பு." அப்புறம் என்னங்க 2 பேருக்கும் சந்தோஷம் ஆனந்தம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.